எனக்கு காலேஜ் வேலை போயிடுச்சுமா. டேய் சோமு, அதுல என்னடா போட்டிருக்கு? அம்மா, இந்த பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டா பங்கு, நீ போட்டா கடன். கையெழுத்த நான் போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வேணா பேசி அவன்கிட்ட ரிசைன் லெட்டர் வாங்கி தரேன். சாரி சார், ஆல்ரெடி நான் ஆளை வச்சு அவனை தட்டிட்டேன். அவன் குடும்பத்தில் இருக்கவங்களையே அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு, பிரிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அவங்க பரம்பரையிலேயே கல்யாணம்ன்ற பேரை கூட யாருக்கும் வச்சு பார்க்கணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. நீங்க சிட்டிக்கு வந்தோடனே எங்க மாறி போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். தம்பிக்கு எங்க மேல இருக்கிற அக்கறையை பார்த்தா மாறலன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். என்ன தம்பியே பேசிட்டு இருக்காப்ல, நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னா சொல்றத அப்படியே கேட்பே இல்ல. நீங்க சொன்னா அவன் கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் உங்ககிட்ட வந்தேன். அவனை விடு, நீ கேட்பே இல்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பா கேட்பேன். அப்போ பேசாம அந்த பொண்ணையே அவனுக்கு கட்டி வச்சுட்டுப்பா. என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த பாரிசேகர், வாழ்ற காலத்துல தான் குடும்பம் பணம்னு ஓடி சந்தோஷமா வாழாம இருந்துட்டோம். சாகுற காலத்திலேயாவது நிம்மதியா சாகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணையே உன் பையனுக்கு கட்டி வச்சுட்டுப்பா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணுக்கு தமிழே தெரியாதே. கடைசி காலத்துல நானும் என் பொண்டாட்டியும் தவிச்ச வாய்க்கு தண்ணி வேணும்னா கூட அந்த பொண்ணுகிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? யோ, சத்தம் போட்டு பேசாதையா. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு மொழி தெரிஞ்சு நான் என்ன தண்ணி லாரியா உங்க வீட்டுக்கு லோடு அடிக்கணும் சண்டைக்கு வந்துட போதியா? நல்லா தமிழ் பேசுற பொண்ணா இருந்தா மட்டும் நீ தண்ணி வாங்கி குடிச்சிடுவியா? இந்த காலத்துல போய் நீ இப்படி ஒரு நினைப்போட இருக்கிய. ஏய், மொழி தெரியாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நினைச்சுக்க. திட்டினா கூட என்ன சொல்லி திட்டுறான்னு தெரியாது. யாராவது பார்த்தா கூட நம்மள இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம்ல. என்னங்க நீங்க ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு உங்ககிட்ட வந்தா நீங்க இப்படி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாரு சேகரு, நான் கிண்டல்லாம் பண்ணல. என் குலதெய்வத்து மேல சத்தியமா நான் உண்மையாத்தான் பேசுறேன். இத உன்னோட நன்மைக்காக தாப்பா சொல்றேன். உதாரணத்துக்கு கூட எனக்கு நடந்த விஷயத்தை நான் சொல்லி காட்ட விரும்பல. இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிம்மதி முக்கியம்னா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிங்க. ஏய், என்னடி வாயை பார்த்துக்கிட்டு இருக்க? மச்சான் வந்திருக்காரு, சாப்பாட்டை எடுத்து வைக்காம. வாங்க சாப்பிட. சாப்பிட வாங்க. வாங்க மச்சான். குட்டி, இந்த அண்ணே, நிஜமாவே நீங்க தானே எனக்கு ரோல் மாடலு. உங்களை பார்த்து தான் இதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். நீங்களும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றீங்கண்ணே. நிச்சயமா நான் இதை சக்சஸ் பண்ணி காட்டுவேனே, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாண்ணே, இன்னைக்கு பணம் வந்துடும். இன்னும் 2 டேஸ்ல எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுவேன். நீங்க கொஞ்சம் அந்த மிஷினரி விஷயமா பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாண்ணே, ஷாம் என் கூட தான் இருக்கான். 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண போறோம். சரிண்ணே, சரிண்ணே, நான் அப்புறம் கூப்பிட்றேண்ணே. நட்ராஜ், ஒரு நிமிஷம் நில்லுப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சூர்யா, உனக்கு நேரம் ஆச்சுல, காலேஜ் கிளம்பல? இதோ கிளம்புறமா. ஏய் நில்லு. வழக்கமா சின்ன மேடமும் பெரிய மேடமும் சேர்ந்து தானே அவமானப்படுத்துவீங்க. இப்போ என்ன தனியா ஒரு புது ஷோ? மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணி 2 பேரும் சேர்ந்தே நசிங்கப்படுத்திட்டு போங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு தனியா வர டைம் ஒதுக்கணும். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? நாங்க என்ன உனக்கு விரோதியா? நான் அப்படி நினைக்கல. ஆனா நீங்க 2 பேரும் என்ன அப்படிதானே ட்ரீட் பண்றீங்க. அப்படி என்ன பண்ணாங்க உன்னை கொடுமைப்படுத்திட்டோம்? இப்ப நீ கொஞ்ச நாளா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு வரிசையா யோசிச்சு பாரு. தப்பா இல்லையான்னு உனக்கே புரியும். ஐயா, இப்ப ஏன் அதையே பேசி இரிட்டேட் பண்றீங்க? நீ என்ன பண்ணன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு எரிச்சல் வருது. ஆனா நீ பண்ண எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒத்தியா இருந்தாலே சூர்யா, அவளை பத்தி நீ நினைச்சு பார்க்க மாட்டியா? ஐயா, எனக்கு புரியவே இல்லை. இப்ப நீங்க ஃபீல் பண்ணி நடிச்சு கொட்டுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏன்பா, குடிக்கிறது தப்பு இல்லையா? ஏற்கனவே நீ பணம் காசு விஷயத்துல நிறைய தப்பு பண்ணிருக்க. அப்பெல்லாம்
எங்க இவனுக்கு குடி போதனை ஏதாவது தப்பான பழக்கம் வந்திருக்குமோன்னு தினமும் நான் பயந்துகிட்டே இருப்பேன். கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு என் பிள்ளைக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆனா இப்போ உனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சடா. சித்தப்பா பணம் தராருன்னு சொல்லி அதை வாங்காத. உழைக்காம வர காசு நம்ம கிட்ட தங்கவே தங்காது. அதோட அடையாளம் தான் நேத்து நீ குடிச்சிட்டு வந்தது. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா சித்தப்பாவே என்ன கூட்டிட்டு போய் குடிடா தம்பின்னு வாங்கி கொடுத்து குடிக்க வச்ச மாதிரி இல்ல இருக்கு. பின்ன இல்லையா? என்னம்மா நீ அப்புறம் உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படி நம்ம பேசுவ? என்னன்னா அவரா கடை கூட்டிட்டு போனாரு. வயசு பையன் கையில அனாவசியமா காசு கொடுத்து செலவு பண்ணிட்டு வான்னு சொல்றதுக்கும் கடைக்கு கூட்டிட்டு போய் குடிக்க சொல்றதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்லு. தயவு செஞ்சு அந்த காசு நமக்கு வேணாம்பா. அதால நமக்கு நல்லது நடக்காது. ஏமா பெத்த புள்ள முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ நடக்காது விளங்காது நான் பேசுவேன். நான் முன்னேறத பத்தி உனக்கு எந்த அக்கறை இல்லாட்டியும் கூட பரவாயில்ல. ஆனா நான் சித்தப்பா கிட்ட பணம் வாங்கிட கூடாது. அதுல மட்டும் நீ தெளிவா இருக்க. யார் என்ன பத்தி எதை சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேமா. நான் பிசினஸ்ல பெரிய ஆளா வருவேன். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சத்தியமா நான் பெரிய ஆளா வருவேன். என்ன இங்க வா நீங்க தான் கூப்பிட்டு வந்தீங்க. நீங்க சொல்லிதான் வந்த. நீங்க சொல்ற மாதிரி இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இனிமே அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். இதுக்கு மேல நான் இங்க இருக்கணுமா வேணாமாங்கிறத நீங்க தான் சொல்லணும். நான் நல்லா வருவேன் என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன இங்க தங்க வைங்க. இல்லைன்னா என்ன விட்டுருங்க. நான் ஏதாவது ஃப்ரெண்ட் ரூம்லயோ இல்ல மேன்ஷன்லயோ தங்கி நான் என் பிசினஸ பாத்துக்கிறேன். மா அவன் தான் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றான்லம்மா. பாப்போம்மா. இவ்வளவு நாள் விட்டுட்டோம். இந்த ஒரு தடவை பாப்போம்மா. ஒருவேளை பொறுப்பெல்லாம் வந்து நல்லா வந்துட்டானா? அது போதாத குட்டி எனக்கு. வரங்குட்டி. அம்மா குட் மார்னிங்மா. குட் மார்னிங் பிங்கி. சந்தோஷ் எங்க எந்திரிச்சிட்டானா? தூங்கிட்டு இருக்காமா. இதை எழுப்புறேன். டேய் சந்தோஷ். டேய் அம்மாடா. எங்கடா? வெப்கேம்லடா. குட் மார்னிங் சந்தோஷ். குட் மார்னிங்மா. ராத்திரி ரொம்ப லேட்டா படுத்தியா? ஆமாமா. ஒரு நிமிஷம் இது சந்தோஷ். ஹலோ, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுமா? ஓகே. எனக்கு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு முக்கியமான மீட்டிங் நாளைக்கு காலையில இருக்கு. அதை முடிச்சிட்டு 12 o'clock ஃபிளைட்ல மதியம் நாங்க கிளம்பி வந்துருவேன். மதியம் வந்துட்டு ஈவினிங்கே இன்னொரு மீட்டிங் போயிடுவீங்க அதானே? சாரி சந்தோஷ். கண்டிப்பா நாளைக்கு ஈவினிங் உன் கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். சரியா? தேங்க்ஸ்மா. இங்க இருந்து உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? நீ தாம்மா எனக்கு வேணும். ஐ மிஸ் யூ சந்தோஷ். மீட்டுமா. ஓகே பாய். பாய்மா. என்ன மச்சி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லடா. நைட் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்த நீ? ஆமா, நைட் எல்லாம் படம் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஏய் படம் பார்க்கலடா, படம் தயாரிச்சிட்டு இருந்தேன். இவர் ஹாலிவுட் ப்ரொடியூசரு, படம் தயாரிச்சிட்டு இருக்காரு. ஏய் ஃபைனல் டச்சிங் போயிட்டு இருக்கு, முடிஞ்சோனே பாரு. மச்சான் அப்பாடா. சொல்லுங்க டாட். ஹலோ சந்தோஷ், நம்ம வீட்டுல சமையல்காரன் வரதுக்கு லேட் ஆகும் இன்னைக்கு. வெளியில ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். வாங்கி சாப்பிட்றேன் என்ன? சரி டாட். பணம் வச்சிருக்கேன் கையில. அதான் கிரெடிட் கார்டு இருக்கு. ஓகே ஃபைன், டேக் கேர், பாய். பாய் டாட். என்னடா சொல்றாருப்பா? குக் இன்னைக்கு வர லேட் ஆகுமா? ஹோம் டெலிவரிக்கு ஆர்டர் பண்ணிருக்காராம். மறக்காம வாங்கி சாப்பிட சொல்றாரு. பரவாயில்லடா, உங்க அப்பா எந்த ஊர்ல இருக்காருன்னே தெரியல. ஆனா உங்க மேல அக்கறை எடுத்து அங்க இருந்தே ஆர்டர் பண்றாரு பாரு. டேய் மாமா, அவர் இப்பதான்டா வீட்டை விட்டு கிளம்பிருக்காரு. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு என்ன பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிஸி. அங்க இருந்து இங்க வந்து பேச கூட டைம் இல்லையா. அப்படி யாருக்கு தான் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படிலாம் சம்பாரிச்சாதானே லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். ₹1 கோடி கையில இருந்தாலும் 1/2 பிளேட் பிரியாணிக்கு மேல சாப்பிட முடியாதுடா.
எனக்கு இந்த காசு மேலாம் ஆசை இல்லடா. சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டாலும் அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கணும்டா. வேணாம் மச்சான், இத பத்தி பேசினா நான் அழுதுருவேன்டா. சக்சஸ். இதோட அணு விஞ்ஞானி ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏய், அதை விட முக்கியமானதுடா, வந்து பாருடா. காட்டு. பாஸ், இந்த உலகத்துல நல்லதாவே இருக்க முடியாது பாஸ். ரொம்ப தப்பு பாஸ். அந்த மது என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா பாஸ்? முத்தம் பாஸ். கிஸ். கேட்டா கொடுக்க வேண்டியதானே? உன் சொத்தையா கேட்டா முத்தம் தானே? நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொன்ன பாஸ். அந்த அளவுக்கு நேர்மையா இருந்த பாஸ். சரி, நம்ம கட்டிக்க போறவ தானேன்னு சொல்லி என் கொள்கையெல்லாம் கூட விட்டுட்டு ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ண பாஸ். அவ்வளோ டம்மி பீஸா நீ? என் மது இப்போ செல்போன்குள்ள இருக்கா. அத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். அன்னைக்கு நீ ஆசையை கேட்டல முத்தம், இப்போ நான் உனக்கு தரேன். மச்சான், உன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கிடைக்கும் போல. ஒரு தருதலையின் ஒருதலை காதல். எப்படி மச்சான் நம்ம படம்? சூப்பர் ராமா. எடிட்டிங், ரீ ரெக்கார்டிங்னு அசத்திருக்கீங்க. ஆமா, எப்ப எந்த தியேட்டர்ல ரிலீஸ்? ஒரே நேரத்துல உலகம் பூரா இதை அப்படியே நெட்ல அப்லோட் பண்ண போறேன். டேய் மச்சான், ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுடா. டேய், லவ் ஃபெயிலியர்னா பசங்களுக்கு எவ்வளவு பெயினா இருக்குன்னு நிறைய பொண்ணுங்களுக்கு தெரியறதே இல்ல. இத பார்த்தாலும் தெரிஞ்சுக்கட்டும். என்ன மச்சான், நம்ம மேக்கிங்க பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டற? சூப்பர் மச்சான். மச்சான், ஒரு நிமிஷம்டா. இங்கதான் நிறுத்துப்பா. நிறுத்து. கொஞ்ச நேரம் இருக்கியா? போயிட்டு வந்துடுறேன். வெயிட்டிங் சார்ஜ் ஆகுமா? ஐயோ, அப்படின்னா வேண்டாம், நீ கிளம்பு. கிளம்பு. ஐயோ, என்ன சார், வேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஐயோ சாரி, கவனிக்கல சரியா. ஆஹா, ஆமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் நெசமா? ஏதோ கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? ஆமா. அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. இந்தம்மா, நீங்க கூட தான் கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி பணம் வாங்க வந்திருக்கீங்க. ஏன்பா, ஊர்ல எவனவனோ கம்பெனி ஆரம்பிக்கும் போது என் புள்ள படிச்சிருக்கான், அவன் ஆரம்பிக்க கூடாதா? என்ன தம்பி, முகம் ரொம்ப சுருங்கி போச்சு? பணம் விஷயம்பா, கண்ணும் கருத்துமா இருக்கணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணடானா ஆட்டோக்காரன் கூட வெயிட் பண்ண மாட்டேன்றான். வெயிட்டிங் சார்ஜ் கேக்குறான். லட்சுமியை வெயிட் பண்ண வைக்கலாமா? போய் பணத்தை வாங்குற வழியை பாரு. போ. அட போப்பா. சங்க ஆபீஸ்ல தேவையில்லாதவங்கள தங்க வேணான்னு சொல்லுங்க. ராத்திரியில குடிச்சிட்டு தகராறு பண்ணி ஏன் தூக்கத்தை கெடுத்துறாங்க. அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லி வைங்க. வச்சுறேன். வணக்கம் சம்பந்தி. வாங்க. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. பாப்பா. சம்பந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஏதோ மாத்திரை மருந்துல ஓடிட்டு இருக்கு. அப்புறம் சம்பந்தி, மாப்பிள்ளை தம்பி எங்க? உங்க பக்கத்துல தான் இருக்கான். நான் இவரை கேட்கல, சஞ்சய் தம்பியை கேட்டேன். அவன் கடைக்கு போயிருக்கான் சம்பந்தி. நித்யா உள்ள காய்ச்சல்னு படுத்திருக்கான். என்ன சம்பந்தி, மாப்பிள்ளை வரலையா? அதை ஏன் கேக்குறீங்க? அவன் வண்டியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு கிடக்குறான். ஐயோ, என்ன ஆச்சு? நம்ம யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்ல, அதனால பெருசா சேதாரமாகாம தப்பிச்சிட்டான். கை கால் தான் வீங்கி போய் கிடக்கு. அப்ப கூட பாருங்க, மாமா நான் தான் வந்து கையெழுத்து போடணும்னு சொன்னாங்கல்ல, நான் வரேன் வான்னு கூப்பிட்டான். எப்பவும் நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாத்தணும்னு சொன்னான். ஆனா பாருங்க, இப்படி ஆயிப்போச்சு. நான் என் பிள்ளைகளை அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன, கையெழுத்து போடணும் அவ்வளவுதானே? நான் போடுறேன். வீட்டுக்கு பெரிய மனுஷி நான் இருக்கும்போது அவன் என்ன சின்ன பையன், அவங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு? இதுல எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, நான் போடுறேன். இல்ல, அது ஆடிட்டர் மாப்பிள்ள தான் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காரு. சும்மா ஒரு பேச்சுக்குன்னு தானே சம்பந்தி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் யாரு போட்டா என்ன? இன்னும் சொல்ல போனா அவனை விட நான் போடுற கையெழுத்து தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.
இல்ல அவன் தான் போட்டாகணும்னா நான் வேணா. என்ன சம்மந்தி ஏன் இப்படி பேசுறீங்க? அவன் ஏதோ ஆடிட்டிங் கணக்கு அது இதுன்னு சொன்னான். மத்தபடி வேற எதுக்காகவும் கேட்கல. இது என் பேர பிள்ளைகளுக்கு நான் தர்ற பணம். என் பிள்ளை அதுக்கு மேல சேர்த்து போட்டு தருவான். அவன் பணம் தரமாட்டேன்னு சொன்னா தானே நீங்க வருத்தப்படணும். ஏப்பா தோற கணக்கு வழக்கெல்லாம் தூக்கி தூர போடு. பணத்தை கொடுத்து அனுப்பப்பா. என்னம்மா நீங்க இவங்களுக்கு கொடுக்கணும்னு தானே நானும் நினைக்கிறேன். வசந்தா போய் அதை எடுத்துருவா. இந்த மாதிரி நேரத்துல அந்த சுந்தரியும் எல்லாரோட ஒத்து போயிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்கள பத்தி தெரியாதா? திரும்ப திரும்ப அதையே ஏன் பேசணும்? என் பிள்ளைங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதானே? இந்தாங்க. சமந்தி இதை வாங்கிக்கங்க சமந்தி. முதல்ல நட்ராஜ் தம்பி கொடுங்க. என்னதான் இருந்தாலும் ஆம்பளை வாரிசு, அவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும். பெரிய மனுஷி பெரிய மனுஷி தான். தம்பி இங்க வா, இந்தா வாங்கிக்க. இந்த பணத்தை வச்சு நீ ஓஹோன்னு வரணும். உங்க அப்பாவை பார்த்தா நான் தொழில் கத்துக்கிட்டேன். நீ என்ன பார்த்து என்ன மாதிரியே வரணுங்கிற சிந்தனையோட உழைச்சி பெரிய ஆளா வரணும். என்ன